ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸுக்கான ஹெல்த்தியான ஃபுட் மெனு தான். ஸோ நான் என்னோடய குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப மெனக்கிடணும் அவசியம் கிடையாது. நம்ம ரெகுலராக சாப்பாடு கொடுப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மார்னிங், அதாவது எந்திரிச்ச உடனே வார்ம் வாட்டர் கொடுங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வார்ம் வாட்டர் கொடுக்க முடியல அப்படின்னா தண்ணி வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து தண்ணியாக தான் இருக்கணும். மறக்காமல் இதை வந்து ரெகுலராக அவங்களே பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள குடிக்க சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து லாக்டவுன் அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திருக்காங்க. ஸோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா நான் வந்து என்ன கொடுப்பேன்னா பாலில் சத்து மாவு கலந்து கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காமல் ஒரு எக்கு கொடுத்துருவேன் நான் ரெகுலராக. ஸோ எக்கு வந்து நான் பண்ணலை அப்படின்னா கூட அவங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கே பழகிடுச்சு. ஸோ எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது இந்த மாதிரி சுண்டல் பச்சைப்பயிறு ஏதாவது ஒன்றை முந்தின நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பாயில் பண்ணி கொடுத்துருவேன். இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்றது. ஏன்னா நம்ம சத்தானதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து மார்னிங் கொடுத்துருவேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பாடோடு சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் என்ன ரெகுலராக பண்ணுறீங்களோ, இட்லி தோசை அதோட சாம்பார். நான் ரெகுலராக சாம்பார் வைக்கிறதுனால சாம்பாரில் கொஞ்சம் காய் அதிகமாக போட்டு அதையுமே கொடுத்துருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க, ஒரு எக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 11 o'clock ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு. ஸோ நான் வந்து ஆரஞ்சு ஆப்பிள் அப்படி கொடுப்பேன், ஏதாச்சும் ஒன்று. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அவங்க சாப்பிடுவாங்க, இடையில பசிக்காது. அடுத்து லஞ்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். ரைஸு, வெஜ் ஆர் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். வெஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு காய், இல்லைனா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வெஜிடபிள் போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா தயிர் நிறைய ஊற்றி பிசைஞ்சு அதோட கொஞ்சம் குழம்பு சைடில் வச்சு ஒரு கூட்டு. ஸோ கொஞ்சம் ஜூஸியாக இருந்தது அப்படின்னா வந்து குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணுவேன், ரெகுலராக அது வந்து சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் எப்போயுமே நான் வந்து தயிர் கொடுத்து பழகிட்டேன். ஸோ நல்லா ஜூஸியாக வச்சுட்டு அதோட காய் வச்சு கொடுக்குறப்போ அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ முடிஞ்சால் கீரை சேர்த்துக்கோங்க. ஸோ கீரை வந்து எப்படின்னா நான் வந்து பருப்பு அதாவது கடலைப்பருப்பு இல்லைனா வந்து பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயிரோடு அவங்களுக்கு சேர்த்து சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அந்த கீரை சாப்பிட்றது வந்து வெறுக்க மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கீரை அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காய் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 times வந்து கீரை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் லஞ்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆயில் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், அதாவது சாதாரணமாக பால் மட்டும் கொடுக்காம பாலோட பனானா, அதாவது பனானா மில்க் ஷேக் மாதிரி என்னெல்லாம் போடுவேன் அப்படின்னா நட்ஸ் ஏதாச்சும், அதாவது பாதாம், முந்திரி, பனானா, 2 டேட்ஸ், அதாவது ஒருத்தருக்கு 2 டேட்ஸ் அப்படின்னு கணக்கில். அதுக்கப்புறம் வந்து பீனட் பட்டர் சேர்த்துக்குவேன். அதில் பனானா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பனானாக்கு பதிலாக ஆப்பிளோ இல்லை வேறு ஏதாச்சும். ஆனால் டேட்ஸ் சேர்த்துக்குவேன், நட்ஸ் சேர்த்துக்குவேன். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக முடிஞ்சிடும். அடுத்து டின்னர் வந்து ரெகுலர் நம்ம சாப்பிட்றது இட்லி தோசை ஏதாச்சும் சாம்பாரோ ஏதோ ஒன்று. அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ப்ரெட்டில் வந்துட்டு பனானா ஸ்லைசஸ் வச்சுட்டு கொஞ்சம் பீனட் பட்டர், அப்படி இல்லைன்னா வந்து ஜாம் ஏதாச்சும் வச்சு ஸோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு 1 டம்ளர் பால். ஸோ ரொம்ப ஹெவியாக என்றைக்காவது சாப்பிட்டாங்க அப்படின்னா பால் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டுக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது, ரெகுலராக சாப்பிட்றத கரெக்டாக கொடுத்தாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இடையிலையுமே அவங்க வந்து அவங்களே எடுத்து குடிக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு தண்ணி குடிங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அவங்க வந்து ரெகுலராக கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.